Hi everyone, welcome to SR Academy. 10th standard first midterm test மேத்தமெட்டிக்ஸ் இதில் கேட்கப்பட்ட கம்பல்சரி கொஷின் தான் நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கேட்கப்பட்ட கம்பல்சரி கொஷின் இதில் ஒரு 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் கம்பல்சரி கொஷினாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 50 மதிப்பெண்களுக்கு 50 மார்க்ஸுக்கு தான் கொஷின் பேப்பர் இருக்கும். இதில் கொஷின் நம்பர் 14ம் கொஷின் நம்பர் 21ம் கம்பல்சரி. இது நீங்கள் கட்டாயம் அட்டன் பண்ணணும். இது பெரும்பாலும் புத்தகத்தில் இல்லாத கேள்விகள் தான் கேட்கப்படுகிறது. ஸோ இதை எப்படி ஆன்சர் பண்றதுன்றதை இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 14 அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 21 வரும். 14 ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் f ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா 1,2 2,2 3,2 4,3 5,4ன்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. இதை ஆரோ டயக்ராம் வரைங்க, டேபிள் போடுங்க, கிராஃப் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் நம்பர் 14 2 மார்க். ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிடுறோம். ஸோ அதை எழுதிட்ட பிறகு ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம், தமிழில் அம்புக்குறி படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், இதை ஒய்ன்னு வச்சுக்குவோம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அதை இங்கே எழுதுகிறோம். என்ன இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 இதை அப்படியே எழுதியாச்சு. இது 2025 கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின். அடுத்து ஒயில் என்ன இருக்கு பாருங்க, 2 2 2 3 தடவை 2 வந்ததால நாம ஒரு தடவை தான் போடணும். ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் வரக்கூடாது. அடுத்து 3 போட்டாச்சு, அடுத்து 4 போட்டாச்சு. இப்போ மேப்பிங் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க 1,2 1ஐயும் 2ஐயும் ஒரு ஸ்ட்ரைட் லைனான ஜாயின் பண்ணி ஒரு ஆரோ மார்க் போடுங்க. அதுதான் ஆரோ டயக்ராம். 2,2 2ஐயும் 2ஐயும் ஜாயின் பண்ணுறேன், ஆரோ மார்க் போடுறேன். 3,2 3யும் 2ம் ஜாயின் பண்ணுறேன். அடுத்து 4,3 அடுத்து 5,4. ரொம்ப ஈஸி, ஆரோ டயக்ராம் முடிஞ்சிருச்சு. அடுத்து டேபிள் ஃபார்ம் போட போகிறோம். இது என்ன சார் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே ஒரு டேபிளில் போட்டுடுறோம். எக்ஸு ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது கணக்கில் இருந்து தான் ஆன்சர் எழுதுகிறோம் பாருங்கள். இங்கே 1,2ன்னு இருக்கா, எக்ஸுக்கு 1ன்னு போடுங்க, ஒய்க்கு 2ன்னு போடுங்க. அடுத்து 2,2வா, அதை பார்த்து அப்படியே 2,2ன்னு எழுதுங்க. 3,2 4,3 5,4 இது மாதிரி டேபிள் போட்டால் வேலை முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து அதையே கிராஃபாக போட போகிறோம். கிராஃபாக போடணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் போடுறோம், ஒய் ஆக்சிஸ் போடுறோம். இதில் 1 2 3 4 5 1 2 3 4 5 போடுறோம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை 1,2 அந்த பாயிண்ட்டை குறிக்கிறோம். 1,2 எக்ஸுக்கு நேராக 1, ஒய்க்கு நேராக 2. அதே போல் 2,2 3,2 4,3 5,4 அப்படின்னு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிச்சிடுறோம். அவ்வளோதான், 2 மார்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து 5 மார்க் பார்க்கறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் புது சிலபஸ், நியூ சிலபஸ் ஆரம்பித்து இதுவரை 11 டைம்ஸ் 11 தடவை பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 முறை நடைபெறும். மார்ச் ஏப்ரலில் 1, ஜூலை ஆகஸ்டில் 1 நடைபெறும். ஸோ இந்த 11 கொஷின் பேப்பரும் எங்ககிட்ட ஆன்சரோட இருக்குது, ஆன்சரோட புக்காகவே இருக்குது. இதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குது. இந்த புத்தகம் உங்களுக்கு தமிழ் மீடியத்துலேயும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது. இந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும். இதை பற்றி மேலும் தகவல்கள் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த புத்தகம் உங்களுக்கு அதிக மார்க் எடுக்கிறதுக்கு துணையாக இருக்கும். அடுத்தது இதே கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்வி. இது 5 மார்க் கொஷின் நம்பர் 21. இஃப் f of x is equal to x square, g of x is equal to 2x and h of x is equal to x plus 4, prove that f composite g composite h
இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசைட் ஜி காம்போசைட் ஹெச் அப்படின்னு இதை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப 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 முக்கியமான கணக்கு. இந்த மாதிரி கணக்கு மோர் ஆஃபன் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது புக்கில் 3 கொஷின்ஸு எக்ஸசைஸில் இருக்குது. அது இல்லாமல் 2 கொஷின்ஸு எக்ஸாம்பிளில் இருக்குது. மொத்தம் இந்த 5 கொஷின்ஸை படித்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியான கேள்விகள் வெளியில இருந்து கேட்கும்போதும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். இந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது எஃப் ஆஃப்னு சொல்லலாம், இல்லைனா எஃப் காம்போசைட் ஜி காம்போசைட் ஹெச்ன்னு சொல்லலாம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிறேன், ஓகேவா? இதை மட்டும் எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுடுறேன். இப்போ இதை கூட விட்டுருங்களேன், இது வேண்டாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கணக்கில் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் 2xன்னு போடுறேன். ஸோ இது எஃப் ஆஃப் 2xன்னு வருது. இப்போ பாருங்க, இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் எக்ஸ்ன்னு இருந்தால் அதை எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றும். அப்போ 2xன்னு இருந்தால் எஃப் 2xன்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், 2x த ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். எக்ஸை தூக்கிட்டு 2xை போட்டுடணும், அவ்வளோதான். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது 2x த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4 x ஸ்கொயர் x ஸ்கொயர். ஸோ எஃப் காம்போசைட் ஜி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது எஃப் காம்போசைட் ஜி காம்போசைட் ஹெச் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ எஃப் காம்போசைட் ஜி இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கணக்கில் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 4. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு போட்டுடுறோம். இப்போ எஃப் சர்க்கிள் ஜி, அதாவது எஃப் காம்போசைட்ஸ் ஜி என்ன பண்ணும், 4x ஸ்கொயர்னு மாற்றும். அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத 4x ஸ்கொயர்னு மாற்றும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 என்னவா மாற்றும், 4 இன்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்னு மாற்றும், ஓகேவா? அடுத்தது 4 அப்படியே வந்துடுது. இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறதால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 4 என்ன வந்துருக்கு பாருங்கள், 8xன்னு வருது. அதை தான் இங்கே போட்டுருக்கோம். அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இப்போ இந்த 4 உள்ளே பெருக்கிறோம். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 32x ப்ளஸ் 64ன்னு வருது. ஸோ இது எல்ஹெச்எஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ்லையும் இதே தான் வரணும். ஆர்ஹெச்எஸ்ல ஜி காம்போசைட் ஹெச் தான் ப்ராக்கெட்டில் இருக்குது. நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் முதல்ல செய்யணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் இந்த ஹெச்ன்றத ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். கணக்கில் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன பார்க்கலாமா? g of x is equal to 2x. அதாவது பிராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத 2ஆல் பெருக்கிடணும். அதான் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. அதாவது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4 நான் சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன வரும், 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு வரும். இதை நாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸ் 2x ப்ளஸ் 2 இன்ட்டு 4 8ன்னு வருது. இப்போ ஜி காம்போசைட் ஹெச் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எஃப் காம்போசைட் ஜி காம்போசைட் ஹெச் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் ஸ்கொயர், இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எஃப் காம்போசைட் ஜி காம்போசைட் ஹெச், ஜி காம்போசைட் ஹெச் என்பது 2x ப்ளஸ் 8. அதை என்ன பண்ணணுமா, நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 2x ப்ளஸ் 8 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர். இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 32x ப்ளஸ் 64 தான் வந்திருக்கு. ஏற்கனவே என்ன வந்திருக்கு பார்க்கலாமா, அதே தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், 4x ஸ்கொயர் ப்ளஸ் 32x ப்ளஸ் 64 எல்ஹெச்எஸில் வந்திருக்கு. ஆர்ஹெச்எஸ்லேயும் அதே தான் வந்திருக்கு. எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. எங்ககிட்ட ஃபஸ்ட்டு மிட் டர்ம் டெஸ்ட்லேருந்து பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வரைக்கும் பிடிஎஃப் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
இதை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இது மாதிரி கணக்குகள் தேவைப்படும், ஷேர் பண்ணுங்கள். ஷேரிங் இஸ் கேரிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.